கைஸ் இன்னைக்கு நம்ம சென்னை டு மசினகுடி போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சென்னை டு மசினகுடி போனோம்னா கர்நாடகா வழியாக போய் ஆகணும். சென்னை டு மைசூர் ஃபஸ்ட்டு போயிட்டு மைசூர்லேருந்து நம்ம மசினகுடி காரில் தான் போகணும். சென்னை டு மசினகுடி நம்ம வந்து ட்ரெயினில் போயிடுவோம். ஸோ வந்து கார் ஜேர்னி வந்து ஒரு 2 hours 2.5 hours ஜேர்னி. நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். நம்மளுக்கு வந்து 2.5 hours ஜேர்னி. போகிற ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் நடுவில் தான். நம்ம இதுக்கப்புறம் நான் வந்து மைசூர் ஜங்ஷனில் போய் காட்டுறேன். கைஸ் இப்போ நம்ம மைசூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். வெயிலே இல்லை கைஸ், ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது. லைட் அவ்வளோதான், பட் மற்றபடி சில்லுன்னு தான் இருக்குது. சென்னைனா லைட் பிரைட்டாகவும் இருக்கும், வெயிலாகவும் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நான் காரில் போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம காருக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக பெங்களூர் மாதிரி சரியான டிராஃபிக். பட் ஆனால் போகிற வழி வந்து டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். நம்ம வந்து போலார் பேரில் சாப்பிட வந்துட்டோம். ஸோ நம்ம சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து இப்போது போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா எல்லாமே வந்து மசினகுடி போகிற ரூட்டு தான். இன்னமும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். 2.5 hours ஜேர்னியில் வந்து நம்ம கொஞ்சம் கூட கவர் பண்ணல. பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே மசினகுடியில் வந்து அப் ஹில்ஸ் அண்ட் டவுன் ஹில்ஸ்க்கெலாம் வந்து சஃபாரிலாம் அது தனியாக இருக்குது. அதுக்கெலாம் நம்ம காசு கட்டி போகணும். ஸோ இந்த வேன்லாம் இந்த கார்லாம் ப்ரொவைட் பண்ணது வந்து அந்த ரெசார்ட் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அப் ஹில்ஸ் போகணுன்னா மட்டும் நீங்கள் வந்து தனியாக காசு கட்டி, அது ப்ரைவேட். பட் ஆனால் இந்த டவுன் ஹில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் அந்த இதுலேயே நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 நான் திரும்பவும் போடுறேன். பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து அப் ஹில்ஸ் அண்ட் டவுன் ஹில்ஸ் போகிறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.